நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து என்னென்ன சவுண்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னு வந்து பார்ப்போம். இப்போ வந்து ரிங்கிங் த பெல், இப்போ பெல், அதுக்கப்புறம் தண்டர், அதுக்கப்புறம் நாதஸ்வரம், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சவுண்டு, அதுக்கப்புறம் மொபைல் ஃபோனில் வந்து ரிங்டோன் வரும்ல அந்த சவுண்டு, அதுக்கப்புறம் ஸ்பீக்கரோட சவுண்டு. டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம வந்து லாட் ஆஃப் சவுண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கேட்குறோமா. இப்போ சவுண்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டம்ளரில் வந்து இதை வந்து டம்ளரை வந்து ஸ்பூனை வச்சு ஸ்ட்ரைக் பண்ணோன்னா அதில் ஒரு சவுண்டு வந்து க்ரியேட் ஆகுதா. இப்போ வந்து பார்ட்டிகள் அந்த இப்போ என்ன பண்ணுதுன்னா இது வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. இந்த வைப்ரேஷன் வந்து என்ன ஆகுது, நியர்பை மாலிகுல்ஸை வந்து வைப்ரேட் பண்ண வைக்குது. இந்த வைப்ரேஷன் தான் என்ன ஆகுதுன்னா சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சோர்ஸுங்கிறது வந்து என்னன்னா சோர்ஸு. இப்போ வந்து டம்ளரை வந்து ஸ்ட்ரைக் பண்ணோம்ல ஸ்பூனால், அதான் வந்து சோர்ஸுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த சோர்ஸுக்கும் அப்சர்வர் எனக்கும் உள்ள சம் டிஸ்டன்ஸ் வந்து இருக்குமா. அந்த சரௌண்டிங்கில் வந்து என்ன இருக்குன்னா கேஸ் இருக்குது, கேஸ் மாலிகுல்ஸ் வந்து இருக்குமா. அப்போ அந்த மாலிகுல்ஸால் அந்த கேஸ் மாலிகுல்ஸ்குள்ளே வந்து ஒரு வைப்ரேஷன் வந்து க்ரியேட் ஆகுது. அந்த வைப்ரேஷன் வந்து அப்படியே வந்து ட்ராவல் ஆகி தான் என்னதுன்னா என்னோடய அப்சர்வரை வந்து ரீச் ஆகுது. அதான் வந்து சவுண்டுங்கிறது. இப்போ வந்து சவுண்டுங்கிறது வந்து என்னதுன்னு பார்ப்போம். சவுண்ட் இஸ் ஏ வேவ். சவுண்டுங்கிறது வந்து என்னதுன்னா அது வந்து ஒரு வேவ். சவுண்டு வேவ் இஸ் ஏ மெக்கானிக்கல் வேவ். சவுண்டு வேவ்ங்கிறது வந்து ஒரு மெக்கானிக்கல் வேவ். மெக்கானிக்கல்னால் என்னதுன்னா மூவிங் ஆப்ஜெக்டை வந்து தான் மெக்கானிக்கல் அந்த வேர்டுலேயே வந்து இருக்குது. அப்போ வந்து சவுண்டு வந்து என்ன ஆகுது, மூவ் ஆகுது. எங்கே இருக்குது, சோர்ஸ்லேருந்து அப்சர்வரை போய் ரீச் ஆகுதா சவுண்டு. அப்போ வந்து சவுண்டு வந்து ட்ராவல் ஆகுதா. இப்போ அந்த சவுண்டை வந்து கேரி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக என்ன வேணும், மீடியம் வந்து வேணும். அதை தான் வந்து சொல்கிறோம். இப்போ வந்து டியூனிங் ஃபோர்க் இருக்கா, அதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ணோன்னா அது என்ன ஆகும், அதோட ஈக்குவிலிபிரியம் பொசிஷன்லேருந்து சேஞ்ச் ஆகுமா. அப்போ வந்து அங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, சத்தம் கேட்குமா. இப்போ வந்து அந்த விஸ்வலைஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து நான் அப்சர்வர் வந்து நான் இங்கே இருக்கேன்னா என்னை வந்து ரீச் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும்னா அங்கே கிடைக்கிற அந்த வேவ் பேட்டர்ன் என்னவாக இருக்கும்னா கம்ப்ராக்ஷன் ரெஃப்ராக்ஷன் அந்த மாதிரி வந்து கான்சிக்யூட்டாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ வந்து கம்ப்ரெஷன்னா என்னன்னா அங்கே பார்ட்டிகிள்ஸ் வந்து க்ரௌடடாக இருக்கும். ஹை ப்ரெஷர் ரீஜனை தான் வந்து கம்ப்ரெஷன் சொல்கிறோம். ரேர்ஃப்ராக்ஷன்னா வந்து அந்த இடத்துல வந்து லோ ப்ரெஷர் ரீஜன், பார்ட்டிகிள்ஸோட ரேஞ்சு வந்து லோவாக இருக்கும். அதை தான் வந்து ரேர்ஃப்ராக்ஷன் சொல்கிறோம். இப்போ வந்து சவுண்டு நீட்ஸே மீடியம் டு ட்ராவல். கண்டிப்பாக வந்து மீடியம் வேணும் சவுண்டு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வைப்ரேட் ஆகுதுன்னா அந்த ஆப்ஜெக்டை சுற்றி இருக்க அந்த நியர்பை மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகுது, வைப்ரேட் ஆகுது. சோர்ஸும் நம்ம என்னது பார்த்தோம், சோர்ஸும் அப்சர்வரும் பார்த்தோமா. இப்போ நடுவில் என்னது கேஸ் மாலிகுல்ஸ் இருக்குது, அது வைப்ரேட் ஆனால் தான் வந்து நம்ம சவுண்டு வந்து நமக்கு வந்து லிசனரை வந்து ரீச் பண்ணும். ஆல் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த மீடியம் ரெஸ்ட்ரிக்ட் தெம்செல்வ்ஸ். இப்போ இந்த பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல அதுதான் டைரெக்டாக வந்து ரீச் பண்ணாது என்னோட காதுக்கு. இது வந்து ரைட்டும் லெஃப்ட்டும் டூ அண்டு ஃப்ரோ மோஷன் வந்து இருக்கும். இப்போ வந்து என்னதுன்னா டிஸ்டர்பன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். இப்போ இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து நியர்பை பார்ட்டிகிள்ஸை வந்து வைப்ரேட் பண்ணும், இது வந்து நியர்பை பார்ட்டிகிள்ஸை வைப்ரேட் பண்ணும். இப்படியே வந்து வைப்ரேட் பண்ணிகிட்டே இருந்து இதோட அப்சர்வரை ரீச் பண்ணுற அளவு இந்த வைப்ரேஷன் வந்து கேரி ஆகும். இப்போ இந்த டிஸ்டர்பன்ஸ் கேரிடு ஃபார்வேர்டாக இருக்குவா. இந்த ஃபார்வேர்டு மோஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா சவுண்டு வேவோட வேவ் மோஷன் சொல்கிறோம். இப்போ பார்த்தோன்னா இங்கே ப்ராபகேஷன் ஆஃப் சவுண்டு இன் டிஃப்ரெண்ட் மீடியா. சாலிடில் வந்து சவுண்டு வந்து எப்படி இருக்கும், அதே மாதிரி லிக்யூடில் எப்படி இருக்கும், கேஸில் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். இப்போ சாலிடில் எதில் வந்து ஃபாஸ்டராக இருக்கும், சவுண்டு வேவோட ஸ்பீடு வந்து ஃபாஸ்டராக இருக்கும்னு பார்ப்போம். சாலிடில் வந்து என்னவாக இருக்கும்,
மாலிகுல்ஸ் வந்து என்னவா இருக்கும், பைண்டாக இருக்கும், நெருக்கமாக பைண்டாக இருக்குமா. அப்போ வந்து என்னன்னா, இப்போ ஒரு இடத்துல உள்ள வைப்ரேஷன் வந்து நியர்பை மாலிகுல்ஸ்க்கு வேகமாக வந்து ட்ராவல் ஆகும். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து சாலிடில் வந்து சவுண்டு வந்து என்னவாக இருக்கும், ஃபாஸ்டராக வந்து ட்ராவல் ஆகும். அதே மாதிரி லிக்யூடில் பார்த்தோன்னா இன்டர்மீடியேட், அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி கேஸில் பார்த்தோன்னா ரொம்ப வந்து ஸ்லோவராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறோம்.